கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், உன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அன்புக்குரியவர்களே, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது எது நல்லதோ அதை செய்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். யூ மஸ்ட் டூ வாட் இஸ் ரைட். ஆனால் இங்கே காயின் ஆபேலுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, காயினுடைய முக நாடி மாறுபடும் பொழுது அங்கே நன்மை செய்ய வேண்டும் என்கிறதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இன்றைக்கும் சமூகத்துல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பழக்கம், நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இறைவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இறைவனிடத்திலே நன்மையை பெற்ற நாம் அந்த நன்மையை பிரதிபலிக்கிற மனநிலை காணப்பட வேண்டும். அந்த மனநிலையோடு நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நிறைவான காரியங்களை காண்கிற மக்களாய் காணப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைத்து அதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதிலே தெளிவடையும் பொழுதுதான் அந்த வெற்றி காண முடியும் என்று சொல்லி பிசாசானவன் அவர்களுக்கு வலியுறுத்துகிறான். இவர்கள் நன்மை தீமை வித்தியாசத்தை கண்ட பொழுது எது நன்மை என்பதை புரிந்து கொள்ள முடியாத மக்களாய் மாறிவிடுகிறார்கள். பாருங்கள், அழகாக சொல்லுகிறார்கள், the best deed of a great man is to forgive and forget. ஒரு பெரிய மனிதனுடைய சிறப்பான மனிதனுடைய குணம், சிறப்பான குணம் எதுவென்று சொன்னால் மன்னிப்பதும் மறப்பதும். ஆனால் தீமை வரும் பொழுது மன்னிக்கவும் தெரிவதில்லை, மறக்கவும் தெரிவதில்லை. அதைத்தான் இங்கே காயின் செய்கிறான் ஆபேலுடைய வாழ்க்கையில. இன்றைக்கும் அநேக விசுவாச கூட்டத்தாரும் கூட மன்னிக்கிற மனப்பக்குவத்தை தங்களை விட்டு எடுத்து போட்டார்கள். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும்போது நாங்கள் மன்னிக்கிறது போல என்கிற வார்த்தையை சொல்லுகிற நாம், அந்த இடம் வரும் பொழுது ஒரு நிலைப்பாடு நமக்கு வேண்டும். ஆண்டவர் சிலுவையிலும் கூட மன்னிக்கிறவராய் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, நன்மையை நான் அறிந்திருப்பேன் என்று சொன்னால், நன்மையை வெளிக்காட்ட விரும்புவேன் என்று சொன்னால், என் வார்த்தையில வாழ்க்கையில மன்னிப்பை வெளிக்காட்டுகிறவனாய், அதன் வழியாய் நன்மை செய்கிறவனாய் வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பொழுது இறைவன் நம்மிலே மகிமைப்படுவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்மையை அறிந்த நாங்கள் மன்னிக்கிற மனப்பக்குவத்தையும் மறக்கிற மனப்பக்குவத்தையும் நாங்கள் பெற்று பிரதிபலிக்க உதவி செய்யும் உடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.